என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். மலடி என்கிற அந்த அவப்பெயரை சுமந்து கொண்டிருந்த அன்னாள் எந்த அளவுக்கு மனம் உடைந்து போனார்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையை காணப்பட்டது பாருங்கள். ஆனால் அந்த இடத்தில் அன்னாளுடைய கணவன் என்ன செய்தார்? ஒரு குழந்தைய உன்னால் பெற்றுத்தர முடியாதா? ச்சே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு வேறு யாரையாவது நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடிந்து கொண்டாரா? இன்னும் அதிகமாய் மனதை உடையும்படி செய்தாரா? எப்படி பேசினார்? ஏன் அழுவுற? ஏன் சாப்பிடாது இருக்கிற? 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் இல்லையா? என்ன அருமையாய், அன்பாய், ஆறுதலாய் மனமுடைந்து போன தன் மனைவியை அந்த இடத்தில் அவர் தேற்றினார் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் நாம் பார்க்க முடியும், திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தைய அவளால் பெற்றுத்தர முடியலன்னு சொல்லி மாமனார் மாமியார் அல்லது கட்டின கணவன் கூட அந்த இடத்துல மனைவி அந்த இடத்துல சபிக்கிறதையும் தூஷிக்கிறதையும், ஏன் விவாகரத்து செய்கிறது கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான குடும்ப தலைவனே, இன்றைக்கு ஒருவேளை கற்பத்தின் கனி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் உங்கள் மனைவியை கடிந்து கொண்டு அவர்களை மனமுடைய செய்து கொண்டு இருக்காதிருங்கள். மாறாக ஆறுதல் படுத்துங்கள். அவர்களுக்கு மிக அன்பான ஒரு அரவணைப்பை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். எல்கானா அப்படித்தானே செய்தார். தன் மனைவியை என்ன அளவுக்கு அதிகமாய் நேசித்தார், எந்த அளவுக்கு அந்த இடத்தில் மனமுடைந்த வேளையிலே ஆறுதல் படுத்தினார் பாருங்கள். அப்படியே நீங்களும் உங்கள் மனைவிக்கு ஆறுதலாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.